வணக்கம் அன்பு வாடிக்கையாளர்களே, நான் உங்கள் பாண்டுரங்கன், கமலா பேட்டரி இன்ஃபோ, நெற்குன்றம். இப்போ சம்மர் டைம் நெருங்கிடுச்சு. மேக்ஸிமம் பவர் கட் வரது வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் மற்றும் பேட்டரிகளை நாம் முதல்ல பராமரிச்சிக்கணும். சில பேர் அந்த இன்வெர்டர் பேட்டரியை பராமரிக்காமையே, சார் எங்களோட பேட்டரி பேக்கப் வரல அப்படின்வாங்க. சார் என்னோடய இன்வெர்ட்டர் கொஞ்ச நேரம் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. அது பவர் கட்டு வந்ததுக்கு அப்பால் போயிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கறத விட முன்கூட்டியே ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு, சார் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருகில் இருக்கிற டீலர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ மெயின் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், முதல்ல பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். சார் பேட்டரியில் நாங்கள் எப்படிங்க டிஸ்டில் வாட்டர் செக் பண்ணி பார்க்கறது அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம வாங்கக்கூடிய பேட்டரியில் அந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கில் மேல் பக்கம் பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் இருக்கும், அதே கீழே பாருங்கள் ஒரு ரெட் இருக்கும். இந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக் இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரு டாப் இருக்கும். அந்த ரெட் கலர் டாப் மேலே பாருங்கள் க்ரீனில் இருக்குது அப்படின்னா வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குது. அந்த க்ரீனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும்போது வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கு. அந்த ரெட்டோட லெவலை விட்டும் கீழே வந்துடுச்சுன்னு சொன்னால் டோட்டலாக வாட்டர் லெவல் காலி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இது போல் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு பேட்ரி என்ன தான் சார்ஜிங் ஆனாலும் பேக்கப் வராது. பேட்டரியை உங்களுக்கு ஹீட் ஆக செய்யும். உங்களுக்கு அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி ஷாப்பை கூப்பிட்டு, அவர் பேட்டரி ஷாப் அந்த பேட்டரியோட ஓனர் கூப்பிட்டு அதை செக் பண்ண சொல்லுங்கள். செக் பண்ணிட்டு வாட்டர் லெவல் குறைஞ்சது அதை ஆட் பண்ண சொல்லுங்கள். சம்டைம்ஸ் சார் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், வாட்டர் லெவலும் ஆட் பண்ணிட்டோம், அப்படி இருந்த எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ரன் ஆகுது, பவர் பண்ணோன்னா 10 நிமிஷம் ரன் ஆகுது, திரும்ப அந்த பீப் சவுண்டு வருது அப்படின்னா பேட்டரி வீக்காக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேட்டரி வீக் ஆச்சுன்னு சொன்னால் பேட்டரி ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது உங்களுக்கு கரண்ட்டோட அளவு கரண்டோட ரேட்டிங் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பேட்டரிக்குள்ள இருக்கிற பிளேட்டிங் கட் ஆகிடும். அந்த பிளேட்டிங் கட் ஆகிடுச்சுன்னா நான் ஸ்டாப்பாக சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும். அப்படி சார்ஜிங் ஆகும்போது உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும். ஸோ பவர் கட் ஆனாலும் பேட்டரிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. அதுபோல் பட்சத்தில் நீங்கள் பேட்டரி மாற்றது தான் நல்ல விஷயம். பொதுப்படையாக ஒரு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் கம்பெனி கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 இயர்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். 2 இயர்ஸு ஒரு அதிகபட்சம் ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து அந்த பேட்டரி எடுத்து போட்டு வேறு பேட்டரி மாற்ற தான் நம்மளுக்கு சேஃப்டியான விஷயம். அதான் நான் சேல்ஸ்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சில இடத்துல பார்க்கணுன்னா பேட்டரியை வெடிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா உள்ளகிற பிளேட்டிங் கட் ஆகிட்டு நான் ஸ்டாப்பாக சார்ஜிங் ஆகுது. சார்ஜிங் ஆகும்போது பேட்டரி ஹீட் ஆகுது. பேட்டரி ஹீட் ஆகி ஃபஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் ஒரு சில இடங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம். அது மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் ஒரு பதிவு சொல்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் பேட்டரி பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி கம்மியாக போட்டிருக்கீங்க. ஒரு 700 வாட்ஸ் இன்வெர்ட்டர் போட்டுட்டு ஒரு 150 ஆம்ஸ் பேட்டரி போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். அதுதான் இருந்தாலும் சம்டைம்ஸ் நான் ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணேன், வேறு ஹெவி லோடு யூஸ் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்வெர்ட்டர் ஓவர்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெர்ட்டரும் அது மாதிரி அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நட்டா அந்த இன்வெர்ட்டர் உண்டான லோடு என்னவோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரி ஏதாச்சும் தேவைப்பட்டால் எங்களோட நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், 9841 548466. கீழே ஒரு நம்பர் வருது பாருங்கள், 8754709373. இந்த நம்பர் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் வீட்டில் என்ன இன்வெர்ட்டர் ப்ராப்ளமா பேட்டரி ப்ராப்ளமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்டிலேருந்து மதுரவாயில் போகும்போது நெற்குன்றம் வெங்காயம்பட்டி பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அதாவது முகப்பேர் பார்த்து ஒரு பிரிட்ஜ், நியூ பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அமரான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் போர்டு இருக்கும். அதுதான் கமலா பேட்டரி இருக்காங்க. கமலா பேட்டரி
வண்டியில் சர்வீஸும் பெஸ்ட், ப்ரைஸும் பெஸ்ட். சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். Kamala Batteries & Co.